Hello viewers, welcome to Excel Tamil Today Tips. I am Mr. Ram. Never stop learning. This is my motto. Following topics la one detailed பார்க்கலாம். Please subscribe and support this channel. இன்னைக்கு இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். இதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கேள்வி தான். How do I count the numbers of cells down a column until I encounter the first empty cell in Excel? நமக்கு ஒரு டேட்டா செட்டு இருக்குது, அதில் எம்டி ரோஸ் எங்கே இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சிம்பிளான ஃபார்முலா தான். நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து ரோ வந்து பிளாங்காக இருக்குது, எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு மேட்ச் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேட்ச் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதும் லுக்அப் வேல்யூ வரும். அதில் ட்ரூன்ற கண்டிஷனை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படியே ட்ரூனே டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க லுக்அப் அரேக்கு. இப்போ லுக்அப் அரேயில் பிளாங்காக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ் blank அப்படின்ற ஆப்ஷனை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். எந்த காலமில் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து பி காலமில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது பி காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டேட்டா இருக்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேட்ச் டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ 0 கொடுத்துட்றோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுத்தாக்கா வேல்யூ வருமானு கேட்டிங்கன்னா வராது. இது அரே ஃபார்முலா. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. அரே ஒர்க் ஆகிட்டு உங்களுக்கு அந்த நம்பர் வரும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டேன். ஃபிஃப்த்து ரோ வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டேட்டா செட்டில் எங்கெல்லாம் blank இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், how do I add up hours worked in Excel? இப்போ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேசிக்காக ரெண்டு விஷயம் தேவை. இன் டைம் அண்ட் அவுட் டைம். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நீங்களே கூட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இது. இதில் டேட் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், டேட் இல்லாமலையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் டேட் இல்லாமல் தான் இருக்குது, வெறும் டைம் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான், மோட் ஃபார்முலா. இப்போ மோட் ஃபார்முலா எடுத்துகிட்டு நம்பர்ஸ் கேட்டிருக்கு. இன் டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம், அதாவது அவுட் டைம் மைனஸ் இன் டைம் கொடுத்துட்டு டிவிஷருக்கு நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கிற டைமிங் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் C12 அப்படின்றது அவுட் டைம், B12 அப்படின்றது இன் டைம். ஸோ டிவிசபிள் வந்து 1ல் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது 9 to 4 அப்படின்னும்பொழுது 7 hours, 3 to 7 அப்படின்னும்பொழுது 16 hours. ஏன்னா முந்தைய நாள் ஈவினிங் 3 மணிக்கு வந்திருக்காங்க, அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் போயிருக்காங்க. இப்போ 11 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு போனவங்க வந்து 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது தேர்ட் ஒன், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளான மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஆல்ரெடி நீங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஃபார்முலாஸ் இல்லாமல் எக்ஸலில் சும்மா நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கூட டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இதுவே எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு
இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இதிலேருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு. அதில் 2 யூனிக் வேல்யூ, ஹெட்டர் அண்ட் வேல்யூ. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபில்டர்லேயே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ யூனிக் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகியிருக்கு. அதாவது இது எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே ஃபில்டருக்குள்ளேயே போயிடும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த மெத்தட்ஸ் போடுறேன். கண்டினியூவாக இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பிவட் விசார்ட். நீங்கள் பிவட் டேபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிவட் விசார்ட் அப்படின்றது இப்போ ஒரு டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டேட்டா ஃபார்மேட்டில் உங்களுக்கு பிவட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வரலாம். இப்போ என்கிட்ட இந்த ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டை எப்படி நீங்கள் பிவட் விசார்ட் மூலயமா அப்படியே எக்ஸாக்டாக ரோ அண்ட் காலம்ஸை கொண்டு வருது. இப்போ நான் இதுக்கு ஒரு பிவட் டேபிள் போட்டுக்கிறேன். பிவட் டேபிள் போடும்பொழுது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. இதில் மல்டிபிள் கன்சல்டேஷன் ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட் ஏ சிங்கிள் பேஜ் ஃபீல்டு ஃபார் மீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இல்லை, செகண்ட் ஆப்ஷனில் ஐ வில் கிரியேட் த பேஜ் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரேஞ்ச் செலக்ட் பண்ண சொல்லி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கேன். அதனால் இந்த 2 காலம் இருக்கிற ரேஞ்சை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஹவு மெனி பேஜ் ஃபீல்ட்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் நான் 0 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஃபீல்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீல்டு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபீல்டு ஆட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆப்ஷனையும் எந்தெந்த ஃபீல்டில் என்னென்ன வேல்யூ அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே பிவட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டிங்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு இப்போ ஹெச் காலமில் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ காலமில் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கேயே உங்களுக்கு பிவட் வந்துருச்சு. ஸோ இப்போ அங்கே இருக்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா அதே ஹெட்டர்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரோக்கு ரோ, காலம்க்கு காலம், சம் ஆஃப் வேல்யூ. இப்போ இந்த மாதிரி கிராண்ட் டோட்டல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போ 2 காலம் செலக்ட் பண்ணதுனால 2 காலம் வந்திருக்கு. இதே நீங்கள் 4 காலம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிவட் விசார்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற அப்படியே டேட்டாவை அதே டேட்டா ஃபார்மேட்டில் ஆட் பண்ணலாம். வித்தின் 1 செகண்டில் உங்களுக்கு டோட்டல், ஆவரேஜ் எல்லாமே கிடச்சிரும். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் சம்முக்கு பதிலாக ஆவரேஜ் கொடுக்கலாம். இதில் எவ்வளோ லைன் ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட், இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து உடனே கண்டுபிடிச்சிக்கலாம். டேட்டாவும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதுலேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேட்டா ஃபைல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுறேன். டெலிகிராமோட லிங்க் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.